கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் யோசுவா புத்தகத்தை படிக்கப் போகின்றோம். இந்த யோசுவா புத்தகம் 5 ஆகமங்களின் தொடர்ச்சியாக உள்ள சரித்திரத்தை தான் நமக்கு அது சொல்லிக் கொடுக்கின்றது. இந்த புத்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு ஜெபம் பண்ணிடுறீங்களா? Yes, Lord. Lord, I pray that this Bible study will be fruitful and let all the watchers, viewers or online be benefited, oh Lord. Let this Bible study reach many people, oh Father. Let our ministry reach many people, many hearts, oh Father. Thank you, Lord. Let the Holy Spirit do its doing, oh Lord. In Jesus' mighty name I pray. Amen. Amen. Thank you, brother. Thank you. Okay. இந்த யோசுவா புத்தகத்தை எழுதியவர் யோசுவா தான். இதனுடைய தீம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உண்மையுள்ளவர், தாம் சொன்னதை வாயினால் சொன்னதை கையினால் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், அதை தான் நம்ம இந்த புத்தகத்தில் பார்க்க முடியும். இதனுடைய தீம் வேர்ட்ஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், யோசுவா 21ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம், யோசுவா 21:45 வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இப்போ கர்த்தர் பாருங்கள், மோசேயுடைய ஆபிரகாம் காலத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின இந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க பண்ணினார். இதுக்கு முந்தின உள்ள 2 வசனங்களை நம்ம வாசித்தோன்னு சொன்னால், இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். அவர்கள் அவைகளை சுதந்தரித்து கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, ஆகவே தன்னுடைய அவர்களுடைய பிதாக்களின் காலத்திலிருந்து கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கர்த்தர் நிறைவேற்றினார். அவர் உண்மையுள்ளவர் என்பது தான் இதனுடைய கருப்பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். யோசுவா புத்தகத்திலே 24 அதிகாரங்கள் உள்ளன. அவற்றை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். முதல் 12 அதிகாரங்களை கானானை சுதந்தரித்தல் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம், கானானை கைப்பற்றுதல். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் என்ன பார்க்கின்றோம் என்னால், கைப்பற்றின அந்த கானான் தேசத்தை யோசுவா இப்போ பிரித்து கொடுக்கின்றார். அந்த கோத்திரங்களுக்கு பிரித்து கொடுக்கின்றதை இந்த 13ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்க முடியும். கடைசி 2 அதிகாரங்கள் யோசுவாவின் கடைசி வார்த்தைகள், யோசுவாவின் மரணம், இவற்றை நாம் இந்த கடைசி 2 அதிகாரங்களிலே பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, மோசேயினுடைய தலைமைத்துவத்துக்கும் லீடர்ஷிப் ஸ்டைலுக்கும் யோசுவாவினுடைய லீடர்ஷிப் ஸ்டைலுக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலாரிட்டிஸ் நீங்கள் பார்க்குறீங்க? எஸ், மோசே ஆண்டவர் அழைத்தப்ப, ஐயோ நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன், வேற யாரையாகிலும் அனுப்பும் அப்படின்லாம் சொன்னார். ஆனால் யோசுவாவை மோசே நியமித்த உடனே அவர் அதுக்கு எந்த மறுப்பு சொன்ன மாதிரி இல்லை. அதற்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபெய்த்.
மோசஸ்க்கு ஃபெய்த் இருந்ததா இல்லையா? ம். They had a different spirit. Joshua and Caleb. I had a different spirit. Okay, the spirit of faith. Okay. வேறு என்ன ரீசனாக இருக்கலாம்? மோசே ஹெசிடேட் பண்ணார், யோசுவா ஹெசிடேட் பண்ணாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இதற்கு வேறு ஏதாவது காரணங்கள்? வெரி குட். எஸ் எஸ், பார்த்து பழகிட்டார். மோசஸ்க்கு அது வரைக்கும் அந்த முச்செடி அனுபவத்தை தவிர அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் பார்க்கல. ஆனால் யோசுவா கண்கூட பார்த்தார். ஓகே, அதனால் அவரோட ஃபெய்த் என்ஹான்ஸ் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட், பியூட்டிஃபுல் 2 பாயிண்ட்ஸ். இன்னும் ஏதாவது? வெரி குட், அதுதான் எழுதி வச்சுருக்கிறேன். எஸ், தேங்க்யூ. மோசஸ்க்கு பாருங்கள், அவருக்கு முன்னாடி அவர் பார்க்குற மாதிரி ஒரு லீடர் இல்லை. ஆனால் யோசுவாவுக்கு நல்ல ஒரு தலைவர் மோசே. அவர் கூடவே இருந்தார் யோசுவா, இல்லையா? அதனால் மோசஸுடைய ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ், அவர் எந்த இடத்துலலாம் தேவனை கோபப்படுத்தினார், எந்த இடத்துலாம் தேவனை சந்தோஷப்படுத்தினார், இது எல்லாவற்றையும் கூடவே இருந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் ஃபார்மில் ஒரு லீடர். மோசே தேவனை மாத்திரம்தான் பார்த்தார். ஆனால் தனக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் ஃபார்மில் ஒரு லீடர் அவருக்கு இல்லை, ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு மோசஸ்க்கு யாரும் இல்லை. ஆனால் யோசுவாவுக்கு நல்ல ஒரு ரோல் மாடல் மோசஸ். நல்லா என்கரேஜ் பண்ணார், அற்புதங்கள் எல்லாம் பார்க்க வச்சார். எஸ், அது மாத்திரமல்ல, யோசுவா மோசையினுடைய ஃபெயிலியர்ஸ், அவருடைய சக்ஸஸஸ், அவருடைய ஸ்ட்ரென்த்ஸ், அவருடைய வீக்னஸஸ் எல்லாவற்றையும் அறிந்ததுனால இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் லீடராக அவரால் இருக்க முடிஞ்சது. எஸ், ஸோ இதெல்லாம் தான் யோசுவாவை ஒரு வித்தியாசமான, இன்னும் ஒரு ஸ்ட்ராங் லீடராக ஆக்குனதுக்கு காரணமாக இருந்திருக்கோம். ஸோ ஹி டிட் நாட் ஹாவ் அ ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அஸ் யூ செட். இனிஷியல் ஃபியர்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நல்ல அற்புதங்களை பார்த்துட்டாரு. சிவந்த சமுத்திரத்தின்ல கர்த்தர் செய்தது, கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்தது, மன்னா, எல்லாம் இப்படி ஒன்றுன்னா பார்த்து அவருடைய ஃபெய்த் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு. எஸ், இன்னொன்று என்ன சொன்னீங்க? மிரக்கிள்ஸ் பார்த்தாரு. இன்னொரு இது அந்த என்னால் முடியாதுன்னு சொன்னார். இவருக்கு அப்படி சொல்லலை. ஓகே, ஸோ he was a very different leader, strong, okay, symbol of strong leadership அப்படி சொல்லலாம். இவர் கற்றுக்கொண்ட இவரோட லீடர்ஷிப்பில் நம்ம பார்க்குற இன்னும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மோசே எத்ரோ அவருக்கு சொல்கிற வரைக்கும் அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறத அவர் கற்றுக்கொள்ளலை. எத்ரோ சொல்லி நீ தனி மனுஷனாக இந்த லீடர்ஷிப்பை, இந்த பொறுப்புகளை ஏற்று நீ செய்கிறது உனக்கு சுமக்க முடியாத பாரம், நீ எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணு அப்படி சொன்ன பிறகு தான் மோசே ஸ்டார்டட் டெலிகேட்டிங் ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். 1000 பேருக்கு தலைவர், 100 பேருக்கு தலைவர் அப்படி வச்சார். ஆனால் யோசுவாவை பார்த்திங்கன்னா முதல்ல இருந்தே அது மோசஸ்லேருந்து கற்றுக்கொண்டார். ஓகே, இது இவருடைய வீக்னஸ். ஓகே, சிங்கிள் ஹேண்டடாக அவர் பண்ண நினச்சது அவருடைய வீக்னஸ். அப்போ இவர் தெரிஞ்சுக்கிட்டார். முதல்ல இருந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து பார்த்தோன்னு சொன்னால், ஆசாரியர்களை கூப்பிடுவார், ஜனங்களை கூப்பிடுவார். அப்படி ஒரு டீம் ஒர்க்காகவே நம்ம யோசுவா கிட்ட பார்க்க முடியும். இதெல்லாம் அவருடைய லீடர்ஷிப்பில் இருந்த ஒரு டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து அப்படியாக பார்ப்போம். ஃபஸ்ட் சாப்டரில் ஆண்டவர் இப்போ மோசே மரித்து போயிட்டார், யோசுவாவை லீடராக நியமிக்கின்றார். இப்படி யோசுவாவை லீடராக நியமிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் எந்த வார்த்தை நமக்கு அவருடைய சக்ஸஸ்க்கு எது ரொம்ப ஆதாரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எஸ், வெரி குட். எஸ், அந்த 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 7 Kings 17:1. 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 7 Kings 17:1
என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எஸ், கரெக்டாக சொன்னீங்க பிரதர், தேங்க்யூ. அப்போ இந்த யோசுவாவினுடைய சக்ஸஸ் ஸ்டோரிக்கு காரணமே, அடிப்படையே இதுதான். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் அது உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. அதையே நீ இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இப்போ ஆண்டவர் அவனை யோசுவாவை லீடராக நியமிக்கும்போது கொடுத்த அந்த ஆலோசனைகளை யோசுவா நிச்சயமாக கடைப்பற்றி இருந்திருக்கணும். அதனால தான் அவருடைய ஸ்டோரி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருந்தது. ஏன்னு சொன்னால் மோசேൻ്റെ லீடர்ஷிப்லேயும் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அது தன்னுடைய சொந்த ஜனங்களால் வந்த ப்ராப்ளம். வனாந்தரத்தில் நடத்திட்டு வரணும் அப்படி தான். ஆனால் யோசுவாவுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ கானான் தேசத்துக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. ஒவ்வொரு ராட்சதர்களோட ஒவ்வொரு ஃபெர்மிடபிள் ஃபோர்ஸ்ன்னு சொல்ல முடியும், அப்படி பயங்கரமான எதிரிகளை யுத்தம் செய்து ஜெயிக்க வேண்டியிருந்தது. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபைட்டிங். ஓகே, மோசே இப்படி யுத்தத்தை நடத்தினாருன்னு நம்ம பார்க்கல. ஆனால் யோசுவா லிட்ரலாகவே ஃப்ரண்ட்லைன் சோல்ஜராக இருந்து யுத்தத்தை நடத்த வேண்டியிருந்தது. அது மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். அதை செய்தார், அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இப்போ அதெல்லாம் தான் மோசேக்கு யோசுவாவுக்குள்ள ஒரு வித்தியாசம். இப்போது முதலாவது ஆண்டவர் அவரை ஒரு லீடராக நியமிக்கிறாரு. நியமித்து அவனுடைய சக்ஸஸ்க்கு என்னதான் காரணமாக இருக்க முடியும், அவன் நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்போ 10வது வசனத்துலேருந்து பார்த்தா, யோசுவா ஜனங்களை இப்போ யோர்தானை கடக்க வைக்கணும். அதற்குரிய ஆயத்தங்களை யோசுவா செய்கிறத பார்க்கலாம். 10வது வசனத்தில், அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, பாருங்கள், எடுத்த உடனே அவன் சிங்கிள் ஹேண்டடாக தானே எல்லாம் செய்வேன் அப்படின்னு செய்யலை. ஜனங்களின் அதிபதிகளை ரெடியாக வச்சிருக்கிறாரு. நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். இதெல்லாம் சொல்கிறார். என்னெல்லாம் எப்படிலாம் நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை இளைப்பாற பண்ணுவார். நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீங்கன்னு சொன்ன அந்த தேசத்தை நிச்சயமாக சுதந்திரிக்க போகிறீங்க. ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, எப்படி கர்த்தர் மோசையோடு இருந்தாரோ அப்படி நம்மோடு இருப்பார், பயப்படாதீங்க அப்படிலாம் சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. ஜனங்களும் சொல்கிறாங்க, மோசேக்கு செவி கொடுத்தது போல் உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோடு இருந்தது போல் உம்மோடும் ஈர்ப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியாக ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்கு ஆயத்தங்களை பண்ணுறதை நம்ம வாசிக்க முடியும். 2வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது நமக்கு யாரோட பேர் இம்மீடியட்டாக மனசில் வரும்? ராஹாப். ஓகே, ராஹாப் என்ற வேசி. இப்போ வேவுக்காரர் 2 பேரை அனுப்புகிறாங்க. அந்த ஸ்டோரிலாம் நமக்கு தெரியும். இதில் அந்த ராஹாப் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அது ரொம்ப முக்கியம். ஒரு வசனம், 9வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதென்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்று சொல்கிறார். அப்போது கர்த்தர் இந்த 40 வருஷமாக ஜனங்களை நடத்திட்டு வந்ததை ஏற்கனவே இங்கே யார், அந்நிய தேசத்தில் இந்த கானான் தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டுட்டாங்க. ஓகே, ஒருவேளை மீடியா இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்க சான்ஸே இல்லை அந்த நாட்களில். ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் மெசேஜ் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, கண்ட்ரி டு கண்ட்ரி, ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு another country,
இந்த மெசேஜ் பாஸ் ஆயிருக்கு. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பிட்டாங்க, வர்ற வழியில் இவ்வளவு அற்புதங்கள் நடந்தது, இதெல்லாம் சொல்லி நாங்கள் உங்களுடைய தேவனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம், அதனால் உங்களை குறித்து திகில் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தையை. அப்போ நான் உங்களுக்கு தயவு செய்தது போல் எனக்கும் நீங்கள் தயவு செய்யணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்க ஒரு சிகப்பு கயிறை கொடுத்து, இந்த ஜன்னலில் நீ இதை கட்டி வச்சுருக்கணும், உன்னுடைய யாரெல்லாம் நீ காப்பாற்ற நினைக்கிறியோ, உன்னுடைய தகப்பன் வீட்டார், உன்னுடைய சகோதரர், அவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வச்சுருந்தீன்னா நிச்சயமாக அவங்க பிழைத்து கொள்வாங்க. நீ அப்படி செய்யலைன்னா அந்த இரத்த பழிக்கு நாங்கள் காரணம் அல்ல அப்படின்னு சொல்கிறத இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். 3வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்போ யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தம் 5வது வசனத்தில், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இப்போ யோர்தானுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் என்ன செய்யணும், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதுக்கப்புறம் ஆசாரியர்களை பாருங்கள், இங்கேயும் அந்த லீடர்ஸ் சூஸ் பண்ணி அந்த ஆசாரியர்கள்ட்ட சொல்கிறாரு, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி ஆர்க் ஆஃப் த கவனன்ட், ஆர்க் ஆஃப் காட் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? மண்ணாக இருக்கும், காடோட ப்ரெசன்ஸ், ஓகே, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதுன அந்த டேப்லெட்ஸ் இருக்கும். இன்னொன்று ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கும். ஒரு பொற்கிண்ணத்தில் மண்ணாக இருக்கும், ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கும், அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதப்பட்ட அந்த ஸ்டோன் டேப்லெட்ஸ் இருக்கும் உள்ள. அப்போ இந்த மன்னா எதுக்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் அவர்களை போஷித்தார். 40 வருஷமும் வானத்திலிருந்து பெய்த அந்த மன்னாவை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு அழகாக போஷித்தார். அந்த மன்னா என்னதுக்கு சிம்பாலிக்காக இருக்குது? ஜீசஸ்க்கு சிம்பாலிக்காக இருக்குது. தேவனுடைய வார்த்தையை சிம்பலைஸ் பண்ணது. அப்போ மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறதையும் அது நமக்கு உணர்த்துது. அப்போ அற்புதமாக அவருடைய வார்த்தை நம்ம சஸ்டெயின் பண்ணோம். நம்ம சாப்பிடுகிற ஆகாரம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை நம்மளை ஃபிசிக்கலாக, மென்டலாக, ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வல்லமை உடையது அப்படிங்கிறத நமக்கு அது சிம்பிளைஸ் பண்ணுது. அந்த பொற்கிண்ணத்தில் உள்ள அந்த மன்னா, அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் அப்படிங்கிறது ப்ரீஸ்ட்லி அத்தாரிட்டியை குறிக்குது. ஓகே, ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ப்ரீஸ்ட்லி அத்தாரிட்டி. அப்போது அந்த அத்தாரிட்டிக்கு ஜனங்கள் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத குறிக்குது. 10 கட்டளைகள், அஃப்கோர்ஸ் நியாயப்பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய பிரசன்னம், இது எல்லாவற்றையும் குறிக்குது. அப்போது இது நீங்கள் சொன்னது மாதிரி ஆன் த ஹோல் இட் சிம்பலைசஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், த ஹோலி அண்ட் மைட்டி ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். இப்போது ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால், தேவனுடைய சமூகம் ஆக்சுவலாக ஜனங்களுக்கு முன்னாத போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுதான் இப்போ முதல்ல எடுத்த உடனே ஜனங்கள் போல ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா, முதலாவது போவது தேவனுடைய சமூகம். அவர் நமக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன். அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது எப்படிப்பட்ட யோர்தானும் வழிவிடும். அதுதான். அப்போது அதற்கு இந்த ஆசாரியர்கள் என்பது ஊழியக்காரர்கள், அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பொறுப்பை குறிக்கின்றது. அப்போது இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லணும் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தேவனுடைய சமூகத்தை சுமந்து செல்லுகிறவர்கள், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிறவர்கள், அவர்களுக்கென்று தேவன் கொடுத்த அதிகாரத்தை உடையவர்கள் என்பதையும் அந்த காண்பிக்கின்றது. அப்போ ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னார்.
ஆசாரியர்கள் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள்னு சொல்கிறாரு. ஏன் ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள்னு சொல்கிறாரு? வெரி குட். எஸ், மேய்ப்பன் என்ன செய்வான்? ஆடுகளுக்கு முன்னே நடந்து போவான். அந்த மேய்ப்பனை பின்பற்றி ஆடுகள் போகும். ஏன் மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னே போகிறாரு? வழி காட்டுறதுக்கு. ஓகே, வெரி குட். வேறு ஏதாவது டேஞ்சர் சிக்னல் கிடைக்குதுன்னா அங்கேருந்து என்ன செஞ்சிருவார்? அலர்ட் பண்ணிடுவார் ஆடுகளை. அதுதான் அப்போது அந்த டேஞ்சரை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுறது யார்? மேய்ப்பன். இப்போது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஃபேஸ் பண்ணுறது யார்? ஆசாரியன். அப்போ ஆசாரியன் அவ்வளவு ஒரு பெரிய பொறுப்புள்ளவன். அவன் அந்த ரிஸ்கை எடுத்தால் தான் அவனை நம்பி ஜனங்கள் என்ன செய்வாங்க? பின்னாடி வருவாங்க. அவனுக்கு எப்படி அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியம் வருது? அவன் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தெரியும் இதுக்குள்ளே இருக்குது ஹோலி ஆஃப் ஹோலீஸ், த ஹோலி ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். அந்த தேவனுடைய ஹோலி ப்ரெசன்ஸை நான் தூக்கிட்டு போகிறேன், சுமந்துட்டு போகிறேன். அப்போ நிச்சயமாய் தடைகள் விலகும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக அந்த ஆசாரியனுக்கு தெரியும். அதுதான் அவனுக்கு தைரியத்தை கொடுக்குது. அதை கொண்டு தான் ஒரு ஆசாரியன் முன்னே நடந்து செல்ல முடியும். அப்போது அடுத்த ஆண்டவர் சொல்கிறார் 7வது வசனத்தில் யோசுவாவை பார்த்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கோம் மோசை இறந்த பிறகு, இல்லையா? என்ன கொஸ்டின் இருந்திருக்கோம்? Who is going to lead us next? What kind of leader be Joshua? Will he be a courageous leader? இப்படி பெரிய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கோம். அப்போது அந்த ஜனங்களுக்கு முன்பாக இவன் உண்மையான ஒரு லீடர் தான், இவன் நான் தெரிந்து கொண்ட ஒரு ஊழியன்தான் அப்படின்னு ஆண்டவர் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறாரு. அதை தான் யோசுவாவுக்கு மனசில் கொஞ்சம் பயம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யோர்தான் பிரவாகித்து ஓடிட்டுருக்கு, கரை புரண்டு ஓடிட்டுருக்கு. இதை கடக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி நடக்கும்? ஆனால் சிவந்த சமுத்திரத்தை கடக்க செஞ்சார். அப்போ நிச்சயமாக இதையும் கடக்க செய்வார் அப்படின்னு தன் மனசில் ஒரு உறுதி இருந்தாலும் ஒருவேளை கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். அதனால தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல, நான் சிவந்த சமுத்திரத்தை கடக்கும் பொழுது எப்படி மோசையோடு இருந்தேனோ, அந்த ஜனங்களோடு இருந்தேனோ, அப்படியே இன்றைக்கு நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த 11வது வசனத்தில் சர்வ பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது அப்படின்னு சொல்கிறார் யோசுவா. பாருங்கள், ஆசாரியர்கள் போகிறாங்கன்னு கூட சொல்லலை, சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. எஸ், அந்த மைட்டி பிரசன்ஸ் ஆஃப் காட், த ஹோலி பிரசன்ஸ் ஆஃப் காட், அதை தான் இங்கே ரொம்ப வலியுறுத்தி யோசுவா சொல்கிறார். அப்போது நமக்குள்ள இந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிற அந்த பழக்கம் அப்படிலாம் இருக்குன்னு சொன்னால், நமக்கு முன்னாடி போகிறது கரை புரண்டு ஓடுகிற யோர்தானாக இருந்தால் கூட நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கும். என்ன? ஐ எம் கேரியிங் த ஹோலி ஆஃப் ஹோலீஸ் இன் மை ஹார்ட். தட் ஹோலி ப்ரெசன்ஸ் இஸ் கோயிங் பிஃபோர் மீ. எனக்கு முன்பாக செல்வது அவருடைய பரிசுத்த பிரசன்னம். ஆகவே இந்த யோர்தான் எனக்கு வழிவிடும் அப்படிங்கிற உறுதி நமக்கு வரும். அப்படியே பார்க்குறோம், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். 15வது வசனத்தில், யோர்தான் அற்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலேர்ந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக நின்றது. பார்த்தீங்களா? ஆசாரியர்களுடைய கால் பட்ட
பட்ட மாத்திரத்திலே யோர்தான் வழிவிட்டது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆசாரியன் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை சுமக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய அந்த வார்த்தைகளை தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறவனாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவனுடைய கால் பட்ட இடத்திலே அங்கே தடைகள் நீங்கும், வழி உண்டாகும். அதைத்தான் இந்த 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இதில் யோசுவாவினுடைய இன்னொரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் என்னன்னா, ஹி ட்ரஸ்டட் காட். இப்போ ஆண்டவர் இப்படி சொல்கிறார், யோர்தானில் போய் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு காலை வைக்கணும், ஜனங்கள்லாம் பின்னாடி போனோம் அப்படிலாம் சொன்ன உடனே இது எப்படி ஆகும் அப்படிங்கிற கேள்வியே வரலை. அதை தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அன்கொஷனபிள் ஒபீடியன்ஸ். ஏன்? கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் செய்வார். இது ரொம்ப நமக்கு ரொம்ப ரேடிக்கலாக தெரியுது. எப்படி இது நடக்கும்? யோர்தான் வழிவிடுமா? அற்பு காலத்தில் அது கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் அது எப்படி வழிவிடும்? இப்படி கேள்விக்கே இடமில்லாமல் ஆண்டவர் சொல்லிட்டார். தோ இட் சவுண்ட்ஸ் ரேடிக்கல், இட் சவுண்ட்ஸ் ஸ்டூபிட், அப்போ கூட கீழ்ப்படிந்தார். அப்படியே ஜனங்களுக்கு சொன்னார், ஜனங்களும் யோசுவாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்த அதிகாரத்தில் வரும் பொழுது பார்த்தோன்னு சொன்னால், அந்த 12 கற்களை எடுத்துக்கொண்டு மெமோரியலாக நீங்கள் அந்த கரையில் ஊன்றி வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், உங்களுடைய பிள்ளைங்கள் பிற்காலத்தில் கேட்பாங்க, எதுக்கு இந்த கற்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலே பலத்த கரத்தினாலே எப்படி உங்களுடைய முன்னோர்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வழிவிடச் செய்தாரோ அப்படியே உங்களுக்கும் யோர்தான் வழிவிடும்படி செய்தார். இனி வரப்போகிற நாட்களிலும் நமக்கு முன்பாக யோர்தான் போல அல்லது சிவந்த சமுத்திரம் போல அல்லது ஒரு எரிகோ கோட்டை போல தடையாய் நிற்கிற காரியங்கள் நிச்சயமாய் தகர்ந்து போகும் அப்படிங்கிறத உங்களுடைய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளும்படி இந்த கற்கள் அங்கே மெமோரியலாக வைங்க அப்படின்னு சொல்லி அங்கே 4வது அதிகாரத்தில் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ யோர்தான் நதியை கடந்து வந்துட்டாங்க. 5வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே விருத்த சேதனத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தில் தான் 13-14 வசனங்களை வாசிக்கின்றேன். யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களைச் சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். இப்போ இது இங்கே நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன். அது ஒரு தேவதூதனாக இருந்திருக்கணும். அப்போது கேட்குறாரு, நீ எங்களை சேர்ந்தவரா எங்களுடைய சத்துருக்களை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லும்போது, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன். அப்போது யோசுவாவுக்குள்ள மிகுந்த தாழ்மை உண்டாயிருந்திருக்கும். நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருந்தேன், இந்த சேனைக்கு அதிபதி நான் தான் நினச்சிட்ருந்தேன், நான் தான் லீடர், நான் தான் இந்த சேனைக்கு அதிபதி அப்படின்னு நான் யோசித்துட்ருந்தேன். ஆனால் இப்போ புரியுது, நான் அல்ல, எனக்கு முன் சேனையின் அதிபதியாய் செல்லுகின்ற தேவன் இருக்கின்றார், அவர்தான் சேனையின் அதிபதின்னு சொல்லி அப்படியே தரையில் முகங்குப்புற விழுகின்றார், பணிந்து கொள்ளுகின்றார். அப்போது அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன், யோசுவா இப்படி நினச்சிருப்பார்னா, ஒருவேளை மனசில் நினச்சிருந்தேன், நான் தான் கமாண்டர் இன் சீஃப், ஏன்னா நான் தான் லீடர் அப்படி நினச்சிட்ருந்தேன். இல்லை, இந்த யுத்தத்தை நடத்துவது நான் அல்ல,
இந்த யுத்தத்தை எனக்காகவும் ஜனங்களுக்காகவும் நடத்துகிறவர் தேவாதி தேவன், அவர் சேனையின் அதிபதி அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு வந்த பொழுது தான் அவர் தரையிலே முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டார். அப்போ இந்த யுத்தத்தை பயங்கரமான யுத்தங்களை நம்ம தொடர்ந்து இதில் பார்க்குறோம். இந்த யுத்தத்தெல்லாம் முன்னின்று நடத்தினவர் சேனைகளின் அதிபதியாகிய தேவன் என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள முடியும். சரி, இப்போ யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. அடுத்த அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம்? 6வது அதிகாரத்தில் ஜெரிக்கோ இல்லையா? எஸ், அது இவர்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த எரிகோ கோட்டை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த கோட்டை சுவரில் ஒரு வீடு கட்டி அது உள்ள ஒரு ராகாப் தங்கியிருந்தா அப்படின்னு சொன்னால், அது எவ்வளோ அகலமான, எவ்வளோ பிரெத் அண்ட் லென்த் அண்ட் வித் எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அவ்வளோ பயங்கரமான ஒரு கோட்டை. அதை பார்த்தோன்னே ஜனங்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு மலைப்பு உண்டாயிருந்திருக்கும். எப்படியோ யோர்தானை கடந்து வந்துட்டோம், இந்த எரிகோ இது எப்படி இதை தாண்டி நம்ம போக போகிறோம்? பெரிய கேள்வி. அங்கேயும் பாருங்கள், ரொம்ப ரேடிக்கல், ரொம்ப அன்கன்வென்ஷனலாக ஆண்டவர் சொல்கிறாரு. 7 இந்த 2வது வசனத்தை வாசிக்கிறேன். நிச்சயமாக எரிகோவையும் ராஜாவும் இந்த கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். ஆனால் எப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர். 6 நாள் யுத்த புருஷர் சும்மா அந்த கோட்டையை சுற்றி வரணும் ஒரு தடவை. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளில் நெடுந்தொணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோടെ ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். எவ்வளவு ஒரு அன்கன்வென்ஷனல் வார் ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் இது. அவ்வளோ பயங்கரமான கோட்டை. ஆண்டவர் சொல்கிறாரு, 6 நாள் ஒரு தடவை சுற்றிட்டு வாங்க, 7ஆவது நாள் 7 தரம் சுற்றி வரணும். அப்புறம் எல்லாரும் ஆரவாரம் இடும் பொழுது இந்த அலங்கம் இடிந்து விழும். யோசுவா கொஞ்சம் யோசித்திருந்தார்னா ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பார், ஆண்டவரே இந்த எரிகோ கோட்டை எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, எவ்வளோ அகலம், அதில் ராகாப் வீடு குடியிருக்கிறான், அவ்வளோ பயங்கர அகலம், உயரம், நீளம். இந்த எரிகோ கோட்டை வெறுமனே நாங்கள் சுற்றி வந்து வெறுமனே நாங்கள் எக்காலத்தை ஊதி ஆர்ப்பாட்டம் பண்ணால் விழுந்துருமா? கேட்டிருக்கலாம், ஆனால் கேட்கல. அப்படியே யோசுவா ஆசாரியர் இடத்துல போய் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்கிறாரு. அலங்கம் இடிந்து விழுந்ததா இல்லையா? இடிந்து விழுந்தது. எஸ், அகெயின் யோசுவாவுடைய அந்த உறுதியான அசைக்க முடியாத ஒரு விசுவாசமும் அசைக்க முடியாத ஒரு கீழ்ப்படிதலும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஆகும்ன்ற கேள்வியே இங்கே இல்லை. அந்த அளவு ஸ்ட்ராங் ஃபெய்த், அந்த அளவு ஒரு ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிந்தார். அதே போல் அலங்கம் இடிந்து விழுந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ அந்த ராகாபை காப்பாற்றினார்கள், அதெல்லாம் பார்க்கின்றோம். 27வது வசனத்தில் இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடே கூட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. கர்த்தர் சொன்னது போலவே அப்படியாய் யோசுவாவுடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவும்படி செய்தார். காரணம், யோசுவா தேவனை விசுவாசித்தார், தேவனுக்கு அப்படியே தன்னை கீழ்ப்படிந்தார். அதுதான் காரணம். இப்படியா போயிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பட்டணம் வருது? இப்போ அடுத்து என்ன பட்டணத்தை அவங்க பிடிக்கணும்? ஆயி பட்டணத்தை பிடிக்கணும்.
அது சின்ன பட்டணம் தான், எல்லாரும் சேர்ந்து போக தேவையில்லை அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வெற்றி கிடைச்சதா போன உடனே? இல்லை. ஏன்? ஒன்று அலட்சியம், இன்னொன்று பாவம். ஆகான் ஒரு பாவம் செஞ்சுட்டான். ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோவை பிடிக்கும் பொழுது அதில் உள்ள எல்லாமே சாபத்தீடானது, அதனால் எல்லாத்தையும் சுட்டெரித்திடணும், பட்டணத்தை தீக்கொளுத்திடணும்னு சொன்னார். ஆனால் அந்த ஆகான் என்ன செய்தான்? சாபத்தீடானதை அவன் என்னதெல்லாம் எடுத்துக்கிட்டான்? நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம், இவற்றெல்லாம் இச்சித்து எடுத்து கொண்டான். இப்படியாக ஆகான் பாவம் செய்தபடியினாலே, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, அங்கே சின்ன பட்டணம்தான் ஆகி, எரிகோ அளவு பயங்கரமான பட்டணம் கிடையாது. ஆனால் அந்த சின்ன பட்டணத்தில் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். 36 பேரை ஆயி பட்டணத்தார் வெட்டி போட்டாங்க. அவ்வளோதான். எல்லா ஜனங்களுடைய இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிட்டுன்னு வாசிக்கிறோம். யோசுவாக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, பாவம், இதற்கு காரணம் பாவம். அப்போ பாவம் செய்தனை கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்கள், ஆண்டவர் இந்த கானான் தேசத்தில் உள்ள அந்நிய ஜாதியரை மாத்திரம் தண்டிக்கலை, அழித்து போடலை. தன்னுடைய சொந்த ஜனங்களிலேயும் யார் கீழ்ப்படியலையோ அவங்களுக்கும் தண்டனை கொடுத்தார். அவங்களும் they had to meet the wrath of God. அதை தான் நம்ம பார்க்கிறோம். அவன் எப்படியா தன் மீதும் தன் குடும்பத்தார் மேலும் சாபத்தை அள்ளி போட்டு கொண்டான். அது நிமித்தம் அந்த குடும்பமே அழிக்கப்பட்டது என்பதை இந்த ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ ஆயி பட்டணத்து மேலே போகிறாங்க, ஈஸியாக ஜெயிச்சிட்றாங்க. அப்படிங்கிறத நம்ம 8வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். ஓகே, ஆயின் மேல் வெற்றி பெற்றதை நம்ம 8வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 30வது வசனத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னு சொன்னால் 8ஆம் அதிகாரம் 30லேருந்து 35 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது யோசுவா மறுபடியும் கர்த்தருடைய உடன்படிக்கையை நினைவு ஊட்டுகின்றார். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் ஏபால் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களாலான ஒரு பலிபீடத்தை கட்டினார். கர்த்தருக்கு நன்றியாக அந்த பலிபீடத்தை கட்டுறான். அதுக்கப்புறம் 34வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாசித்தான், ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இதுதான் 8வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்றோம். 9வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இப்போ அடுத்து வெற்றி. நான் 9வது அதிகாரத்தில் ஒரு விஷயத்தில் யோசுவா ஏமாந்து போயிறாரு. என்ன விஷயத்தில் ஏமாந்து போகிறாரு? இந்த கிபியனைட்ஸ் இல்லையா, இந்த கிபியோனில் உள்ளவர்கள் கேள்விப்படுறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்துக்கும் ஆயி பட்டணத்துக்கும் என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இவர்களுடைய யுத்தத்தை அவர் நடத்துகின்றார், எப்படி ஜெயம் கிடைக்கின்றது, இப்படிலாம் கேள்விப்பட்டோடனே ஒரு தந்திரமான யோசனை பண்ணுறாங்க இல்லையா. தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகளைப் போல காண்பித்து பழைய ரெட்டு பைகள், பொத்தலான பழைய திராட்சரச துருத்தி எல்லாத்தையும் கழுதை மேலே வச்சுட்டு இப்போ பழைய செருப்பு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு போகிறாங்க. போய் யோசுவா கிட்ட போய் சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் தூர தேசத்துலேருந்து வந்தோம், உங்களுடைய தேவன் உங்களுக்காக செய்ததெல்லாம் கேள்விப்பட்டோம், நீங்கள் எங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல்
அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களுடைய சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோடே பண்ணினான். பார்த்தீங்களா, கர்த்தருடைய வாக்கை கேளாமல். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் முதலாவது என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இது கர்த்தருக்கு சித்தந்தானா, இப்படி செய்யணுமா செய்யக்கூடாதா, சுய புத்தியின் மேல் நான் சார்ந்து எதையும் செய்திடக்கூடாதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம முடிவெடுக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் யோசுவா செய்த ஒரு தப்பிதத்திலேருந்து கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், யோசுவா ஒரு ரொம்ப தலை சிறந்த ஒரு லீடர் தான். ஆண்டவருக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தான், கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். ஆனால் அவனுக்கும் தவறு செய்ய நேர்ந்தது என்று பார்க்க அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ இவர்களோட உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போது வேறு வழி இல்லை. இப்போ உடன்படிக்கை பண்ணது தான், அதை செய்து தான் ஆகணும். அப்போ அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்னை ஏமாற்றினபடினாலே, எங்களை வஞ்சித்து போட்டபடினாலே இனிமேல் எங்களுடைய ஜனங்களுக்கு நீங்கள் அடியாள் மாதிரி தண்ணி எடுக்கிறதும் விறகு வெட்டுற பணிவிடைக்காரராக இருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கடைசி வரைக்கும் அவர்கள் அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இப்போ கிபியோனியர் இப்படி போய் அவங்கக்கிட்ட உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே 10வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், நிறைய ராஜாக்கள், அதோனி சேதேக், இன்னும் ஓகாம், பீராம், எப்பியாவு, தெபீர், இப்படி 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிபியோனை சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. பாத்தியா, எவ்வளவு தந்திரமாக போய் இந்த கிபியோனியர் மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாங்க, சமாதான உடன்படிக்கை. இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இத்தனை ராஜாக்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. 5 ராஜாக்கள் சேர்ந்து இந்த சின்ன கிபியோனியரை என்ன செஞ்சிட முடியும், ஃபுல்லாக அப்படியே வைப் அவுட் பண்ணிடுவாங்க இல்லையா. அப்போது இந்த கிபியோனியர் யோசுவா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்படி எங்களுக்கு விரோதமாக 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டாங்க, எங்களுக்காக நீங்கள் எங்கள் பட்சத்தில் யுத்தம் பண்ணி எங்களை காப்பாற்றணும். பாருங்கள், இது யோசுவாவுக்கு வேண்டாத ஒரு காரியம் மாதிரி தோணியிருக்கலாம். எதுக்கு வம்பு, கிபியோனியர் தானே, அழிச்சிட்டு போட்டோம். ஆனால் இல்லை, அவர் அப்படி நினைக்கல. இவங்களோட நம்ம சமாதான உடன்படிக்கை பண்ணிட்டோம், அப்போ இவங்களுக்காக யுத்தம் செய்து ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, அவர்களை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி. அங்கே தான் நம்ம இன்னும் ஒரு விசேஷத்த ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ யோசுவா ஆண்டவரை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை இடுகிறார். 12வது வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்படியே தரித்து நின்றது. இன்றைக்கு வரைக்கும் கேலண்டரில் பார்த்தா அந்த ஒரு நாள் எப்படியோ பேக்வேர்டில் போயிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பார்த்தீங்களா, சேனைகளின் அதிபதியாய் அவர் இப்படியாய் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். 5 ராஜாக்களும் கெபியில் ஒளிந்து கிடந்தாங்க. அப்புறம் அவங்கள வரவழைத்து அவங்க எல்லாரையும் வெட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த 10ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இப்படியாக ஆண்டவர் இஸ்ரவேலின் யுத்தத்தை நடத்தினார், சேனையின் அதிபதியாய் நடத்தினார், ஜெயத்தை கொடுத்தார் என்பதை நம்ம இந்த அதிகாரத்திலையும் பார்க்க முடியும். எப்படி எமோரியரின் கூட்டணியையும் ஆண்டவர் அழித்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். தொடர்ந்து இன்னும் இந்த 11வது அதிகாரத்தில் அவர்களுக்கு கொடுத்த
வாக்குத்தத்தத்தின்படி தொடர்ந்து அவர்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க செய்தார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும் 11ஆம் அதிகாரத்தில். அதன் முடிவில் பாருங்கள், அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின் படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது 12ஆவது அதிகாரத்தில் அந்த லிஸ்ட் ஆஃப் கிங்ஸ், எத்தனை ராஜாக்களை அவங்க ஜெயிச்சாங்க, கொன்று போட்டாங்க அப்படின்னு சொல்லி 12ஆவது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கின்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட், கான்குவெஸ்ட் ஆஃப் கேனன். ஓகே, கானானை சுதந்தரிப்பது, கைப்பற்றுவதை குறித்து இந்த 12 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அடுத்து தான் இனிமேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்க போகுது 13ஆவது அதிகாரத்துலேருந்து. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஜோம்னி முடிச்சிரோமா? கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீ யோசுவா புத்தகத்தின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த நியாய பிரமாணம் எங்கள் வாயை விட்டு நீங்காமல் இருக்கும் பொழுது, இரவும் பகலும் அதை நாங்கள் தியானிக்கும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும். நிச்சயமாய் ஆண்டவரே நாங்கள் வெற்றியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடியும் என்பதை யோசுவாவின் மூலமாக எங்களுக்கு கற்று தந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உடன்படிக்கை பெட்டியின் மேன்மையை, மகத்துவத்தை உணர கர்த்தர் உதவி செய்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி ஏசப்பா. சேனைகளின் அதிபதியாய் எங்களுடைய யுத்தத்தை நடத்துகிறவராய் இன்றைக்கும் நீர் எங்களுக்கு முன் கடந்து செல்கின்றீர். ஆண்டவரே பிரவாகித்து வரும் யோர்தானாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு எதிராக வரும் எத்தனை சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எங்களுக்கு முன் சென்று தடைகளை தகர்த்தெறிந்து பெரிய காரியங்களை எங்களை கொண்டு செய்வீர். யோசுவாவோடு இருந்து நீ செய்தது போல ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து இன்றைக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் அறிந்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றுமாய் தாழ்த்தி முட கரத்திலே தருகிறோம். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. God bless you.